ஜிலு வாட்டர்மெலன் ஜூஸ் பேக் பண்ணிடுவா. இல்லை, பிங்க் பியூட்டி பண்ணலாம். சரி, பிங்க் பியூட்டி பண்ணலாமா? இந்த ஜூஸை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நம்ம உடம்புக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. மிக்ஸி ஜார் இல்லைன்னா ஜூஸரில் துருவன தேங்காய் இல்லைன்னா ஒரு 10-12 தேங்காய் செல்லு கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்கறதுனால நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம பாடி நல்லா ஹைட்ரேட்டடாகவும் ரெஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுருக்கோம். தேங்காயில் எலக்ட்ரோலைட்டும் குட் ஃபேட்டும் இருக்கிறதுனால நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பாதாம் ஊற வச்சு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. பாதாம் பற்றி சொல்லவே தேவையில்லை. ரிச் இன் விட்டமின் இ, பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட், ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணும். அடுத்து வாசத்துக்காக ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆப்பிள் நல்லா உப்பு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதோட தோலை சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவுறதும் சீவாததும் உங்கள் விருப்பம்தான். நான் பொதுவாக ஆப்பிளுக்கு தோல் சீவிட்டு தான் யூஸ் பண்ணுறது. ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஹார்ட் ஹெல்த்துக்கும் டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இங்கே ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். 2 பேருக்கு ஒரு பீட்ரூட் கரெக்டாக இருக்கும். ஆப்பிள் மாதிரியே தோல் சீவி க்யூப்ஸாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டில் அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. பிளட் சர்க்குலேஷனுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. இப்போது சேர்க்க வேண்டியது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. இதை இப்போது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் இதை ஜூஸரில் தான் போடணும்னு இல்லை, நார்மல் மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப சக்கையாக இருந்தது உங்களால் குடிக்க முடியலன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு கூட அதை குடிச்சிக்கலாம். அந்த சக்கையை வேஸ்ட் பண்ணாமல் சப்பாத்தி மாவோடு சேர்த்து போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ஜூஸை ரெகுலராக வீக்லி 2 இல்லை 3 எடுத்துகிட்டு வாங்க. இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது. ஃபாலிக் ஆசிட் ரிச்சு. இது நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, அனீமியா மாதிரி நோய்கள் வராமலையும் பாதுகாக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து எந்த மாதிரி ரெசிபி வேணுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தாராளமாக உங்கள் நேமை சொல்லியே செஞ்சிடலாம்.